வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்காக தான் வீடியோ வந்து எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். தியாவை வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு மோனிகா வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னால் கொடுக்க முடியாது, இப்படி தான் நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா? எங்கள் வீட்டு பொண்ணு எப்படியெல்லாம் இருக்க வேண்டியவ, ஸ்ரீகாந்தோட பொண்ணுனா சும்மாவா அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஸ்ரீகாந்தோட ஒய்ஃபு, அப்படி இருக்கும்போது இது என்னோட குழந்தை. நான் தியாவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மோனிகா முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை திருப்பி திருப்பி வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்கல்ல. நிச்சயம் நான் மோனிகாவை எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவேன். அது கனவுல கூட நடக்காது. நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எதுக்கு தியாவை என் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறேன். தியா, நீ இந்த அம்மாவை விட்டு போவியா? இல்லைம்மா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இது போதுமா கேட்டது? தியாவுக்கு நான் அத்தை, அப்படி இருக்கும்போது நான் கூட்டிகிட்டு போவேன். அதையும் தான் பார்க்கலான்னு சொன்னோன்னே மோனிகா மட்டும் கோச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜெகனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல மோனிகாவோட நடவடிக்கையெல்லாம். என்ன இவ நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, வெற்றியோட வில்லன் இருக்காங்களே அவங்க வந்து யோசிக்கிறாங்க, அந்த கல்யாண மண்டபத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நம்ம சொல்லிட்டாலே போதுன்னொன்னே, அண்ணா வெற்றி தானே தாலி கட்டியிருக்கான், அதுவும் துளசிக்கு இன்றைக்கி வேறு நலங்கு ஃபங்க்ஷன் வேறு வச்சுருக்காங்கல்ல. துளசிக்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுடா, இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி உண்டுலன்னு ஆக்கணும் தான் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம துளசிக்கு. அம்மாடி, நான் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னொன்னே, நீங்கள் ஆல்ரெடி எங்கள் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைலாம் பண்ணியிருக்கீங்க. நான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேம்மா. உன் கழுத்தில் மஞ்சக்கயிறு கட்டினது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ வந்து தெரிஞ்சுக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ணனும் ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஆனால் யார் என்ன ஏதுன்னு அவரால் யூகிக்க முடியல, சொல்ல முடியல. என்னவா இருக்கும்? அப்போனா அண்ணனை யாரும் ஏமாத்திருக்காங்களா? இல்லை, அண்ணனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டதுனால வாய் வார்த்தையாக சொன்னதுனால நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு அண்ணன் சந்தேகப்பட்டிருக்கலாம். இந்த வீடியோ ஆதாரம் நமக்கு கிடச்சிச்சின்னா அண்ணனோட சந்தேகம் கூட தெளிவுபடுத்தலாம். அப்போனா நமக்கு தெரிஞ்சவங்க தான் இது மாதிரி நமக்கு தாலி கட்டி இருக்கணும்னு துளசி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல, அம்மாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு லட்சுமி அம்மாட்ட சொல்லிவிட்டு வேகமாக மாதம் வந்து போகிறாங்க. சொல்லுங்கம்மா, நீங்கள் ஏதோ வீடியோ ஆதாரம் இருக்குன்னீங்களே? ஆமாம், எடுத்துட்டோம். யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சா? உன் குடும்பத்திலேருந்து சம்மந்தப்பட்டவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு சந்தேகமே இல்லை. யார்? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் நீங்களே வந்து பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த வீடியோ வந்து லேப்டாப்பில் வந்து ஆன் பண்ணுறாங்க. நீ உட்காந்து பாருமா, ஆனால் உனக்கு கோவம் அளவுக்கு அதிகமாக வரும்னு நான் நம்புகிறேன், பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வெற்றி தான் தாலி கட்டுறாங்கங்கிற விஷயத்த விடியாதாரமாக வந்து பார்த்துட்றாங்க. இத்தனை நாளாக சொல்லவே இல்லை, இவர்கிட்ட போய் நம்ம உதவி வந்து கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல செமையாக வந்து கோவப்படுறா. நம்ம நினச்சதை விட வெற்றிக்கு பதிலடி இவ கண்டிப்பாக கொடுப்பா. இன்றைக்கி ஈஸ்வரமூர்த்தி குடும்பமே வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அண்ணா, இன்றைக்கி வேற வெற்றி வீட்டில் நலங்கு ஃபங்க்ஷன், எப்படி இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவாப்லையா, அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்லையா அப்படின்னு வெற்றியோட வில்லன் வந்து சொன்னதுனால செம்மையாக வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து போனோம். அண்ணன் வந்து இத்தனை நாளாக இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியல. வெற்றி மேலே யாரோ ஒருத்தவங்க பழி போடுறாங்களா, இல்லை வெற்றியெல்லாம் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான்னு நம்பியிருப்பாப்புல. ஆனால் அண்ணனுக்கு தெரியாது, அப்பாவி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. விடியாதாரம் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக வெற்றி தான் இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நான் கூட நம்பியிருக்க மாட்டேன். அண்ணனை கூட ஏமாற்றிருக்கான் இத்தனை நாளாக அந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. முருகன் வந்து இருக்காங்க. முருகன்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணே, இந்த விஷயத்த நீ யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்ச, ஆனால் நீ நம்பலை. நமக்கு தெரிஞ்சவங்க தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ யாரை பார்த்தியோ, யார் முன்னாடி நீ கேட்டியோ, அவங்க ஏதாவது உன்கிட்ட பொய் சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. அச்சச்சோ, நம்ம தங்கச்சிக்கு எப்படா தெரிஞ்சிச்சு, வெற்றி வந்து ஒரு நாளுக்குள்ளே எதுவாக இருந்தாலும் சொல்லி சமாளிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்படியே அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு இப்போ நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம துளசி உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற டிராக்டரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு சுத்தமாக தெரில. என்னம்மா லட்சுமி அம்மா, என்னாச்சு? எங்கள் வீட்டு டிராக்டரை வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறா. டிராக்டரில் போகிற அளவுக்கு அவளுக்கு என்ன வேலை இருக்குது? ஐயையோ, ஏதோ ஒரு உண்மை வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த டிராக்டர் எங்கே போதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி லட்சுமி அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ, யார் தாலி கட்டினது என்ன ஏதுன்னு சொல்லாமல்
நம்ம துளசி மாட்டும் போயிட்டுருக்காளேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கிற தீபாலேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கவிதாலேருந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நம்மளும் வந்து கூட போயிருந்தா சப்போர்ட்டிவாக இருக்கும்ல. துளசியோட கோவத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு கவிதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேரும் நம்ம லட்சுமி அம்மா வந்து என்னம்மா எதுக்காக உங்கள் பொண்ணு வந்து இது மாதிரி டிராக்டரில் போகிறாங்க தெரியலையப்பா. யாருக்கிட்டேயும் வந்து என் பொண்ணு கோவம் வந்து படவே மாட்டா. அப்படி கோவம் வந்துருச்சுன்னா அவளோட ஆட்டம்லாம் வேற மாதிரி இருக்க போகுது. யார் என்ன ஏதுன்னெலாம் பார்க்கவே மாட்டா. எதுவும் பிரச்சனையாயிட போதும் தான் நான் போய் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. போனால் ஈஸ்வரமூர்த்தி வீட்டு பக்கம்லாம் போயிட்டுருக்கா. அப்போனா யார் காரணமாக இருக்கும்? அந்த தம்பி தான் ஏற்கனவே வந்து சொன்னாங்களே, ரேவதியோட அம்மா. அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும்? ஒருவேளை வெற்றி தான் காரணமா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அச்சச்சோ! இது தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு தப்பா வேற புரிஞ்சுகிட்டு இருந்தாலாம். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க. "நான் பார்த்துக்கிறேன் தம்பி. நீ இங்கேயே நில்லுன்னோனே" அங்க டிராக்டர் வந்து நிக்குது. "கதவ தொறங்கன்னு" சொல்லி கேட்குறாங்க. விட்ற மாரி தெரிலன்னோனே கீரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கதவ லைட்டா தட்டிட்டு அப்படியே வந்து அவங்க பாட்டுக்கு உள்ள வந்து போயிட்டுருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வாசல்ல ஏதோ சத்தம் கேட்ட மாரி இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு 1000 பேர் வருவாங்க, போவாங்க. வீட்ல ஃபங்க்ஷன் வந்து நடத்துறாங்க. "ஏன்பா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலங்கு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறோம். இனிமேட்டு உன் பையனுக்கு ஜாதக யோகம் பெரிய லெவல்ல வந்துருச்சுப்பா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அவன் உன்னை விட பல மடங்கு வந்து பெரிய இடத்துக்கு வருவான்." "அப்படியா சாமி? ரொம்பவே சந்தோஷம்." என்னடா அது, என் புருஷனுக்கு எந்த விதத்துலேயும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மீனாட்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி விடு, நடக்கிறது தான் நடக்கும். பார்த்தீங்களா, உங்கள் அப்பா உங்களுக்கு என்னைக்கு தான் வந்து மதிப்பு மரியாதை தருவாங்கன்னு தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அந்த இடத்துல மீனாட்சி அவங்க ஹஸ்பண்டு கதிர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. விடு விடு, எங்கள் அப்பா எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்க தான் போகிறாங்க. இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் நம்புறீங்க? இந்த பொண்ணுக்கு வேற இப்போ நலங்கு வைக்க சொல்கிறாங்களே, இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னொன்னே வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம துளசி பின்னாடியே வந்து லட்சுமி அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்க. என்னது லட்சுமி அம்மாவும் இங்கே வந்துகிட்டு இருக்காங்களே, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவங்களும் வந்து பின்னாடி போய் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நலங்கு ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல இப்போன்னு பார்த்தா அப்படி பேசுவேன். அம்மா சும்மானு விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சபாஸ் வெற்றி சபாஸ் அப்படின்னு சொல்லி கைத்தட்டும்போது இத்தனை நாளா இதுக்கு யாரு காரணம்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. என்னம்மா நீங்கள் எல்லாம் என்னோட சொந்த பந்தம் தான், அதுக்குன்னு இப்படி எல்லாமா கத்துவீங்க? வாங்கம்மா லட்சுமி அம்மா வந்து உட்காருங்க. என் பையனை வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிவராமனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றும் விருந்து சாப்பாடு சாப்பிடல வரல, எனக்கு நியாயம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என் வீட்டில் என்னம்மா நியாயம் கேட்கணும்? அதை உங்கள் புள்ளைகிட்ட வந்து கேளுங்க. என் கழுத்தில் கட்டினதே இவர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்ட உடனே நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்காது. அப்போனா இல்லைன்னு சொல்லுங்களேன், நான் வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னு செமையாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க துளசி. இதை வெற்றி வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உன்னை நான் எவ்வளோடா நம்பியிருந்தேன், நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. உன்கிட்ட போய் உதவி கேட்டிருந்தேனே, அதெல்லாம் என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்திருக்கும்ல அப்படின்னு துளசி வந்து கத்துறாங்க.